ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாரி சார் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி பாரி சார் வந்து ஜமான்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா மேம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேப் விட்டு பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அவங்க அன்றைக்கி பார்த்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்க. அந்த ஆக்டிங்கு அதெல்லாம் மிரட்டலாக தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேத்தன் சார் பார்த்தீங்கன்னா நடிப்பார், நல்லா தெரியும். வில்லனா நடிப்பார், நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு அப்பா நடிச்சிருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்பா இல்லையேன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஓகேவா, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரம்யா அவங்க நடித்த ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்க பேர்லாம் சொல்லலாம், டைட்டிலில் பார்க்குறதுனால இவங்க பேர்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். பெரம்பூர் இப்படி நான் இருக்கிறது அந்த நார்த் மெட்ராஸில் தான் இருக்கேன். இவ்வளோ அருமையாக இருக்கா, இவ்வளோ சந்து பந்தெல்லாம் எடுத்திருக்காருன்னா டேரக்டர் ரொம்ப அனுபவித்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரம்பூர் மூலை முடுக்கெல்லாம் எடுத்திருக்காரு. அநியாயத்துக்கு இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க ஒன்றும் தெரியல. நல்லா அருமையாக இருக்குது. பெரம்பூர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது வேறு சிஎம் வேறு அந்த இப்போ இடத்துல நின்று ஜெயிச்சவர். அதனால் பெரம்பூர் ரொம்ப பேசப்பட வேண்டிய இடம். படத்தில் கேஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து பெருசாக பாதிப்பு கிடையாது. மாமூலாக வர்றது தான். என்ன எல்லாமே ஒன்று. ஆனாலும் ரெண்டே ரெண்டு தான். ஒரு ஆண் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அவங்க எந்த கேஸ்ட் தான் நமக்கு என்ன, மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாமே ஒத்து போன்றதை இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, பார்க்க வேண்டிய படமா. மியூசிக்கு நல்லா இருக்குது. ஒன்றும் எங்கேயும் இது கிடையாது. நல்லா பண்ணியிருக்காரு. கேமரா ரொம்ப பண்ணியிருக்காரு. கேமரா நமக்கு ஓரளவுக்கு தெரியும். டிஓபி இதில் ஸ்டில்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். செல்முருகன் மாமலை எப்பவும் பண்ணுறதும் பண்ணியிருக்காரு. மெயினாக சொல்ல வேண்டிய இந்த பரிதாபங்கள் கோபின்னு பண்ணியிருக்காரு. அவரை டிவியில் இந்த யூடியூப்பில் பார்த்து அவராக இது என்ன நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஸ்லாங்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸ்லாங்கு அவர் பண்ணாலும் சொல்லி கொடுத்தது டேரக்டர் தான் இருப்பார். அந்த ஸ்லாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பரிதாப கோபி சொல்லக்கூடிய ஒரு நபர். இனிமேல் கொஞ்சம் அவரும் பிஸியாக இருப்பார். ஏன்னா அந்த இடத்துல யாரும் இல்லை. விவேக் சார் ஃபஸ்ட்டு இல்லை. அந்த இடத்துல இவங்களாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, தேங்க்யூம்மா. படம் நல்லா இருக்குண்ணா. படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது. சேத்தன் அவருடைய நடிப்பு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா ரொம்ப நாள் கழித்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்களுடைய ஆக்டிங்கில் சொல்லவே தேவையில்லை. அவங்க ஈக்குவலுக்கெலாம் இது பண்ண முடியாது. நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கோபி சுதாகர் கோபி நல்லா பண்ணியிருக்காரு. பெங்களூர் ஸ்லாங்கில் பேசியிருக்காரு. நல்லா பேசியிருக்காரு. நல்லா இருந்தது. யாருடைய ஆக்டிங் அப்படின்னா ரோஜா மேமுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது. சேத்தன் சார் அவருடைய நடிப்பு நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். அது நல்லா இருந்தது. இல்லை, சரியாக போகலன்னா அதை சரியாக விளம்பரப்படுத்தலை. படத்தை வந்து நீங்கள் சரியாக விளம்பரப்படுத்தணும். மக்கள் வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க பார்க்குறோம் அப்போ தான் ஏற்றுக்குவாங்க. இந்த படம் நல்லா ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நான் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஒரு கோபி அண்ணனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அந்த கேரக்டராகவே, அதாவது அந்த பெங்களூர் அந்த இதாகவே மாறிட்டார் அவர். உண்மையிலுமே அவர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இன்ஸ்டாகிராமில் பார்த்தவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னும் போது நல்லா இருக்குது ப்ரோ. பாரியோட ஆக்டிங் ரொம்ப அருமையாக பண்ணிருக்காரு ப்ரோ. இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்றது உண்மையிலுமே வேறு லெவலில் பண்ணிருக்காரு. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து மெயினாக பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணலாம். கேஸ்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டுன்றதை வந்து அவங்க சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு மைண்ட் செட்டுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ்ட்டை வச்சு தான் இங்கே மேரேஜ் அப்படின்னு இன்னமும் பல இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. பல இடத்துல வந்து அந்த ஆனர் கில்லிங்கன்றது வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இது மூலயமா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலுமே ஆதரிக்கலாம். மெயின் எனக்கு பிடிச்சது வந்து அந்த கேஸ்ட்டு, அந்த மதத்தை தாண்டி இவங்க அந்த மேரேஜ் பண்ணுறாங்கன்றதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எந்த குறையும் இல்லை. எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க ப்ரோ. இல்லை, படம் உண்மைக்கு சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அல்டிமேட்டாக காமெடிஸ் நிறையா கலந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் தூக்கிட்டாங்க. இல்லை சார், ஜம்மாவும் நல்ல படம் தான், ஃப்ளாப் இல்லை. பட் இது பிஸ்னஸாக சரியாக போகல. பட் இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆமாம். இல்லை, ஆக்சுவலாக நான் சென்னைக்கு புதுசு. பட் ஏன்னா பெரம்பூர் காமிச்சது வந்து அங்கே உள்ள
கல்ச்சர்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, டிராஃபிக் பெருசாக இருக்காது அப்படி இப்படின்னு. பட் எனக்கு நான் போனால் தான் தெரியும். அண்ட் பெரம்பூர் இப்போ யாரோட ஏரியான்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா மேடம் நடிச்சிருக்காங்க, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? யா அவங்க சூப்பராக, அதாவது ஒரு தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, இவங்களுக்குள்ள ஒரு லவ் அண்ட் இந்த காஸ்ட் கீஸ்ட் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க. ரோஜா மேடம் மாற்றி மாற்றி கேஸ்ட் நம்ம ஆளுங்க அது வந்து கடைசியில் அது வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது நம்புறனால எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது காமிச்சு. ஹீரோட ஆக்டிங் எப்படி நண்பாரு இந்த படம்? ஆஸ் யூஸ்வலாக நேச்சுரலாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் பார்க்க எப்படி பண்ணியிருக்காங்க? இல்லை பார்த்துருக்கோம், இது எப்படி இருக்கு? ஆங்கிலோ இந்தியானா லைக் அப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தேன் ஆங்கிலோ இந்தியா இந்த மாதிரி இல்லை. பட் இவங்க சினிமாக்காக ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி மியூசிக் லாஸ்ட் ஒரு பாட்டு ஒன்று, ஒரு எமோஷன் பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே, எல்லாம் ஃபைன் தான். படத்தில் வந்து அந்த அவர் அப்பா கேரக்டர் அவர் சேத்தன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கோபி, அதுக்கப்புறம் ஹீரோ யாரு ஓகே அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ தானே ஃபர்ஸ்ட் படம் தானே அவங்களுக்கு, ஓகே பார்க்கும். அவர் சூப்பருங்க. அவர் அந்த ஸ்லாங் கொஞ்சம் அடிக்கடி அந்த சொன்னனால கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. மற்றபடி அவரோட காமெடி சூப்பராக செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், தேங்க்யூ. ப்ரோ ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. அந்த எனக்கு ஃபஸ்ட்டு அவரோட படம் ஒன்று இருக்கும், படம் ஜமா அந்த மாதிரி இது இல்லை ப்ரோ. ஆனால் லைக் அது ரொம்ப நல்ல லைக் மெத்தட் ஆஃப் ஆக்டிங்காக இருக்கும். இதில் அந்த அளவு இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு எனக்கு கேட்டால். மேபி அவர் அந்த மாதிரி எதனா பீக்காக எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. எனக்கெலாம் பிடிக்கும் ப்ரோ அந்த மாதிரி. இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கப்பிள்ஸ் ஃபேமிலி அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். இப்போ எங்களை மாரி ஆளுங்க சிங்கிளாக இருக்கிறவங்கள அதெல்லாம் பிடிக்காது ஆச்சு. ஸோ மியூசிக்கு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ஏதோ லேகாக போன மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் இருந்து கொஞ்சம் நல்லா போச்சு. அது ஒரு இது இல்லாமல் ஃபன்னாக நல்லா இருந்துச்சு. அண்ட் கோபியோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அவங்க அம்மா அப்பா கேரக்டர் அவங்களதுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் ப்ரோ அவருது நல்லா இருந்துச்சு. அவர் காது கேட்காது போல், ஒரு மிஷின் மாட்டினே இருப்பார். அவர் அதை வச்சு பண்ணுற அட்ராசிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், ஃபன்னு இருக்குது படத்தில், அவ்வளோதான். அந்த அளவுலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ப்ரோ. அதோட கொஞ்சம் அதோட பாதி இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்குது. அது வந்து ரோஜா மேடம் அவங்க பேசுவாங்க. அண்ட் கடைசியில் வந்து அவங்களே வந்து அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இது பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கிற விஷயம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலியோட வந்து அதான் ப்ரோ, அதெல்லாம் ஃபேமிலியோட பார்த்தா அந்த காமெடி நல்லாயிருக்கும். இப்போ பசங்களோட வந்து பார்த்தாலும் ஆனால் அந்தளவு சிங்க் ஆகாது. நான் ஃபேமிலியோட வந்து பார்த்தா அந்த காமெடி எல்லாமே இருக்கும். எனக்கு அதில் வந்து கோபியோடதும் அவங்க அம்மா அப்பா கேரக்டர் அவங்க 2 பேரும்.